வணக்கம். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சிக்கு இலக்கியம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் தேம்பாவணி சீரா புராணம். இது ரெண்டு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இது ரெண்டும் பார்க்கலாம். நூற்குறிப்பு: தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி ஈக்குவல் டு வாடாத மாலை. இதோடைய தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை. இதை எப்படி மறுபடியும் எழுதுகிறாங்கன்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. இந்நூல் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் அப்படின்னு கேட்டால் தேம்பாவணி. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்நூலில் 3 காண்டங்களும் 36 படலங்களும் உள்ளன. பாடல்களின் எண்ணிக்கை 3615. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஏன்னா தேம்பாவணியோட மொத்த பாக்களோட எண்ணிக்கை, மொத்த பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னா 3615. எத்தனை படலங்களை கொண்டதுனாக்கா 36 படலங்கள், 3 காண்டங்கள். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட ஆசிரியர் குறிப்பு. தேம்பாவணியோட ஆசிரியர் யாருன்னு பார்க்கலாம். பெயர் வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். பிறந்த ஊர் இத்தாலி நாட்டில் உள்ள காஸ்திக்லியோன் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவருக்கு தெரிந்த மொழிகள், அறிந்த மொழிகள் இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். இவ்வளவு மொழிகளையும் இவர் அறிந்த மொழிகள் அவர் படிச்சிருக்காரு. தமிழ் கற்பித்தவர், அதாவது வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் மதுரை சுப்ரதீப கவிராயர். இதுவும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இவருடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படித்தது தான் இவருடைய சிறப்பு. இவர் இயற்றிய நூல்கள் ஞானோபதேசம், பரமார்த்த குறுக்கதை, சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம். இது எல்லாமே வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள். இவருடைய காலம் 1680 முதல் 1742 வரைய. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு டாபிக் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சீரா புராணம், அதையும் பார்ப்போம். அடுத்த டாபிக் சீரா புராணம். நூற்குறிப்பு பார்க்கலாம். இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து எம்பும் இனிய நூல் சீரா புராணம். அப்போ யாருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது அப்படின்னாக்கா நபிகள் நாயகத்துடைய வரலாற்றினை கூறுவது தான் சீரா புராணம். சீரா அப்படின்னா வாழ்க்கை, புராணம் என்பது வரலாறு என பொருள்படும். இந்நூல் விலாதத்து காண்டம், நபுவத்து காண்டம், ஹிஜ்ரத் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. இதுவும் 3 பிரிவுகளால் ஆனது. 5027 விருத்தப்பாக்களால் ஆனது. இதனுடைய பாடல்களோட எண்ணிக்கை 5027. பாடப்பகுதி விலாதத்து காண்டத்தில் உள்ளது. நமக்கு இதாவது இது ஓல்டு புக்கு. இதில் கொடுத்துருக்க பாடம் வந்து விலாதத்து காண்டத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். சீரா புராணத்தை எழுதியது யார் அப்படின்னு. சீரா புராணத்தினை இயற்றியவர் உமறு புலவர். இவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். உமறு புலவர் வந்து எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமறு புலவர் சீரா புராணம் எழுத தொடங்கினார். இந்த வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளின் படிதான், அதாவது அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல், அவருடைய பேர் சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமறு புலவர் சீரா புராணம் எழுத தொடங்கினார். நூல் முற்று முன்னமே சீதக்காதி மறைந்தார். அதாவது நூல் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் மறைஞ்சிட்டார். அவருக்கு பின் அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது. அதுக்கப்புறம் இவருக்கு உதவி செஞ்சவர் வந்து அபுல் காசிம். உமறு புலவர் வள்ளல் பெருமக்களை நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுகிறார். வள்ளல்னா 2 பேர், சீதக்காதி அவர் ஒருத்தர், அடுத்து அபுல் காசிம். இது 2 பேரையும் தன்னுடைய பாடல்களில்
புகழ்ந்து பாடியிருக்கார். உமறு புலவர் வள்ளல் பெருமக்களை நூலின் பலவிடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுகிறார். இவர் 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை என்னும் நூலையும் படைத்தளித்துள்ளார். அப்போ உமறு புலவர் எழுதிய இன்னொரு நூல் வந்து முதுமொழி மாலை. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.